Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங் செக்ஷன்ல வந்து IBPS RRB கிளர்க்ல வந்து ப்ரீவியஸ் क्वेश्चनல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா? பாத்தீங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாக்ஸ் பஸ்ஸில் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 பாக்ஸஸ் கொடுத்திருக்காங்க. ஆர் கெப்ட் ஒன் above the other. ஒண்ணுக்கு மேல ஒன்னு வந்து என்னது கெப்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஏ இஸ் கெப்ட் எதர் அட் டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆர் அட் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த டாப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ என்னது 8 பாக்ஸஸ்ங்களா? ஓகேவா? 8 பாக்ஸஸ்ல ஆர்டர் பண்ணி எழுத போறோம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் ஏ இஸ் கெப்ட் எய்தர் அட் டாப் மோஸ்ட் ஆர் செகண்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஏ வந்துட்டு 8 பாக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எய்தர் டாப் மோஸ்ட் இல்லைன்னா செகண்ட் பொசிஷன்ல பாக்ஸ் ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எடுத்துக்கோன்னா இப்போ பாக்ஸ் ஏ வந்து என்னது டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல எழுதலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் மோஸ்ட் பொசிஷன். அடுத்தது என்னதுன்னா இன்னொரு கேஸ் பாசிபிள் என்னன்னா செகண்ட் பொசிஷன்ல பாக்ஸ் ஏ வந்து இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இல்லைன்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸ் ஏ அண்ட் ஈக்கு நடுவில் ஒன்லி ஒன் பாக்ஸ் தான் கெப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாக்ஸ் ஏ. அப்போ ஒரே ஒரு பாக்ஸ் தான் வந்து நடுவில் இருக்குன்னா அப்போ இ வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? இ வந்து இந்த கேஸில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாக்ஸ் சி வந்து ஈக்கு இமிடியட்லி எபோவா பாக்ஸ் சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஈக்கு இமிடியட் எபோவ்னா எங்கே வரும்? இங்கே வருங்களா? இ இமிடியட் எபோவா சி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது சிக்கும் பிக்கும் பாக்ஸ் சிக்கும் பிக்கும் நடுவில் 3 பாக்ஸஸ் வந்து கெப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் சிக்கும் பிக்கும் இப்போ சி இங்கே இருக்கு. இப்போ 1 2 3 அப்போ பாக்ஸ் பி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஏன்னா சிக்கும் பிக்கும் நடுவில் 3 பாக்ஸஸ் வந்து கெப்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்போ பி வந்து எங்கே வரும்? பி வந்து இந்த கேஸில் இங்கே வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா only one box is kept between B and G. Bக்கும் Gக்கும் நடுவில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் only one box தான் கெப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ G ஒரே ஒரு பாக்ஸ்னா அப்போ G இங்கேயும் வரலாம் அண்ட் 1 and 2 G இங்கேயும் பாசிபிள் இருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் போட முடியும். G வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Gக்கு இமிடியேட் அபோவா ஜிக்கு இமிடியேட் அபோவா பாக்ஸ் எஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கு இமிடியேட் அபோவான்னு சொல்லும்போது இந்த கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா ஜிக்கு இமிடியேட் அபோவா வந்து யார் இருக்காங்கன்னா ஈங்கிற பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஜிக்கு இமிடியேட் அபோவும் போது என்னது ஜி வந்து இந்த இடத்துல வராது. ஜி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அபோவா யார் இருப்பாங்க? எஃப்ங்கிற பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஜிக்கு இமிடியேட் அபோவா எஃப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஹச்சுக்கு எபோவா டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதே 2 பிளேசஸ் தான். ஹச் இங்கே போட்டால் டி எங்கே வருவாங்க? டி இங்கே வருவாங்க. ஓகேவா? இப்போ என்னது பாக்ஸ் வந்து என்னது அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்னது கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஹவு மெனி பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் ஹச் அண்ட் ஏ? பாக்ஸ் ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் இருக்கு நடுவில்னு கேட்குறாங்க. ஹச் எங்க இருக்கு? ஹச் அண்ட் ஏ. ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை இருக்கு? 3 பாக்ஸஸ் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ 3. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பொசிஷன் ஆஃப் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பாக்ஸ் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி? பாக்ஸ் டியை பொறுத்து பாக்ஸ் பியோட பொசிஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 4 பாக்ஸஸ் பிலோவா 3 பாக்ஸஸ் எபோவா எபோவ் பிலோ கம்பேரிசன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பாக்ஸ் பிக்கும் பியை பொறுத்து பாக்ஸ் பியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. பாக்ஸ் டி எங்க இருக்காங்க? பாக்ஸ் டி வந்து இங்க இருக்கு. டியை பொறுத்து பாக்ஸ் பியோட பொசிஷன் கேட்குறாங்க. அப்போ பிலோ 3rd அதாவது என்ன பிலோ 1 and 2 டிக்கு கீழே வந்து செகண்ட் பொசிஷன்ல பி இருக்கு. ஓகேவா? டிக்கு கீழே செகண்ட் பொசிஷன்ல டி இருக்கு. அப்ப என்னது 2 பாக்ஸஸ் பிலோ அதாவது 2 பாக்ஸஸ் பிலோ டிக்கு கீழே என்னது செகண்டா வந்து யாரு செகண்ட் பாக்ஸா வந்து யார் இருக்கா? பி இருக்கா. அப்ப 2 பாக்ஸஸ் பிலோ ஆப்ஷன் டி.
அடுத்தது 4 of the following 5 are alike in a certain way those form a group. அதாவது இங்க கொடுத்துருக்கிறதுல வந்து என்னது 4 வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கும், 1 வந்து என்னது ஆட் ஒன்னா இருக்கும். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா DEGF BH CA பேரா கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து DE பேர் மட்டும் எழுதிக்கோங்க, GF BH GF and BH CA and HG. ஓகேவா, கொடுத்துருக்க பேர்ல வந்து எது வந்து ஆட் ஒன் ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ D and E, D இங்க இருக்கு, D இங்க இருக்கு, E இங்க இருக்கு. Dக்கு above immediate above E இருக்கு. அடுத்து G and F, G இருக்கு, F இருக்கு. Gக்கு immediate above F பாக்ஸ் இருக்கு. அடுத்தது B and H, B and H, Bக்கு immediate above H இருக்கு. ஸோ எல்லாமே என்னது இதுக்கு immediate above இருக்கு. அடுத்தது C and A, C எங்க இருக்கு, C and A, Cக்கு immediate above இருக்கு. அது H and G, Hம் G என்னது immediate above இல்ல, Hக்கும் Gக்கு நடுவில் என்ன இருக்கு 2 பாக்ஸ் வந்து நடுவில் இருக்கு. ஓகேவா, அப்போ வந்து என்னது H and G தான் வரும். ஆட் ஒன் எதுனா H and G, ஆப்ஷன் E. என்ன சொல்லிருக்காங்க, as many boxes are kept above box E as below. அதாவது பாக்ஸ் Eக்கு பிலோவா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் D தான் இருக்கு, ஆப்ஷன் E. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which among the following is kept 3 boxes below box D? பாக்ஸ் Dக்கு பிலோவா தேர்ட் பாக்ஸா எந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கெப்ட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ செக் பண்ணுங்க. பாக்ஸ் Dக்கு கீழே 1 2 3 தேர்ட் பாக்ஸா எது இருக்கு, பாக்ஸ் F இருக்கு, ஆப்ஷன் A பாக்ஸ் F. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேர்டுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இந்த லீவ்ஸ் ட்ரெயினுங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ லீவ்ஸுங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு. ஓகேவா, 2 இடத்துல இருக்கு. அப்போ லீவ்ஸுங்கிறதுக்கான கோடு காமனான ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கணுமா, அப்போ அதை செக் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கிறது எது, LV அண்ட் LV இருக்கு. வேற ஏதாச்சும் காமனா இருக்கான்னு பாருங்க. FTன்னு இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல. அப்ப இன்னும் LVங்கிறது வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ FTங்கிறது வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. FTங்கிறது இங்க இருக்கு. ஓகேவா, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் FTங்கிறது இருக்கு. ஓகேவா, அப்போ லீவ்ஸுங்கிறங்கான கோடு வந்து LV. அது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல காமனா இருக்கிறது LV மட்டும்தான். ஓகேவா, அடுத்தது ட்ரெயினுங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ட்ரெயின் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல இருக்கு, வேற எங்க இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து காமனா இருக்கிறது எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல காமனா இருக்கிறது ETங்கிற ஒரே ஒரு கோட் மட்டும்தான். ஓகேவா, அப்ப ETங்கிற கோடு மட்டும்தான். அப்ப LV ETங்கிறது தான் லீவ்ஸ் ட்ரெயினோட கோடு. அப்ப ஆப்ஷன் A LV ET. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கோடுக்கான வேர்டுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னது கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், வேர்டு கொடுத்துட்டு கோட் பார்த்தோம். இங்க வந்து என்னதுன்னா கோட் கொடுத்துட்டு அதுக்கான வேர்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கோட் பாருங்க. இப்போ கோடு வந்து எங்கெங்க காமனா இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கேபிங்கிற கோடு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இதுல இல்ல, இங்க இருக்கு. கேபி வேற எங்கேயுமே இல்லை. ஸோ யூனிக்கான கோட். அப்ப யூனிக்கான கோட்னா இதுல யூனிக்கான வேர்டு எதுன்னு பாருங்க. லீவ்ஸ் வராது, ஃபாஸ்டா அலர்ட்டா பிளிங்கா. இப்போ வந்து என்னது இதுல காமனா இருக்கிற LVங்கிறது என்னது, LV இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ லீவ்ஸ் போயிடும். அடுத்தது என்னது, FTங்கிறது இங்க இருக்கு. FTங்கிறது ஃபாஸ்ட்டுக்கான கோட். ஏன்னா ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டுக்கான கோட் தான் வந்துட்டு என்னது 3 இடத்துலயும் வருது. FTங்கிறது கோடு கேன்சல் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா LKன்னு இருக்கு. LKங்கிறது இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ காமனா இருக்க கோடெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா அப்ப என்ன இருக்கு, LKங்கிற கோடு வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் செகண்ட் அண்ட் தேர்டுக்கும் காமனா இருக்கிறது எதுன்னு பாருங்க. அலர்ட்டுங்கிறது காமனா இருக்கு.
அப்போ பிளிங்க்ங்கிறது மட்டும்தான் யூனிக்கா, அது மட்டும்தான் எது காமனா வந்து எந்த கோடுக்கும் மேட்ச் ஆகல. ஓகேவா? அப்ப பிளிங்க்ங்கிறது கேபிக்கான வேர்டு, கேபி கோடுக்கான வேர்டு வந்து பிளிங்க். ஆப்ஷன் டி பிளிங்க். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க வேர்ட் அண்ட் கோடை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, வேர்டும் கோடும் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. எந்த வேர்ட் அண்ட் கோடு வந்து கரெக்டான காம்பினேஷன்ல இருக்குன்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லீவ்ஸ் கேபின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம செக் பண்ண போறோம். லீவ்ஸ்ங்கிற வேர்டு இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து காமனா இருக்கிறது எதுன்னு பாருங்க, எல்வி இருக்கு, எஃப்டிங்கிற கோடு இருக்கு. ஆனா எஃப்டிங்கிற கோடு லாஸ்ட் ஒன்லயும் இருக்கு. ஸோ எல்விங்கிற கோடு தான் லீவ்ஸ்க்கான கோடு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் ஏ வராதுப்போ அப்போ டி வந்து ஏ அண்ட் பின்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. அடுத்தது ஃபாஸ்ட் எஃப்டின்னு இருக்கு. ஃபாஸ்ட்ங்கிற வேர்டு வந்து இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து காமனா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் அண்ட் வந்து என்னது, தேர்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் அண்ட் லாஸ்ட். ஓகேவா? லாஸ்ட்லயும் என்னது ஃபாஸ்ட்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு அண்ட் லாஸ்ட்ல காமனா இருக்கிறது எஃப்டி. இப்போ ஃபாஸ்ட்டுக்கு வந்து எஃப்டிங்கிறது தான் கோடு. ஓகேவா? அடுத்தது சியும் செக் பண்ணிடலாம். அலர்ட் எஸ்ஜின்னு இருக்கு. ஓகேவா? அலர்ட்டுங்கிறது எங்கெங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட்ல காமனா இருக்கிறது எல்கேங்கிறது தான் அலர்ட்டுங்கிறதுக்கான வேர்டுக்கான கோடு. ஆனா என்ன இருக்கு, எஸ்ஜேன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி வராது, பி மட்டும் தான் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிங் டிகோடிங்ல என்ன கேக்குறாங்கன்னா, ஸ்டேஷன் ரெட் சிக்னல் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா அது அவங்க வேர்டு அண்ட் கோட் கொடுத்துருக்காங்களா, அதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸ்டேஷன் ரெட் சிக்னல், ஸ்டேஷன் எங்க இருக்கு, ஸ்டேஷன் இங்க இருக்கு, தென் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட் ஒன்லயும் என்ன இருக்கு, ஸ்டேஷன் இருக்கு. இப்போ ஸ்டேஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து காமனா இருக்கிறது எதுன்னு பாருங்க, இஆர்ங்கிற கோடு, இஆர்ங்கிற கோடு. வேற எதுவுமே என்னது காமனா இல்ல, இஆர்ங்கிற கோடு தான் காமனா இருக்கு. அப்போ ஸ்டேஷனுக்கு வந்து இஆர். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட்டுங்கிற வேர்டுக்கான கோடு ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ ரெட் இங்க இருக்கு, ரெட் இங்க இருக்கு, தென் இங்க இருக்கு, செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன்ல இருக்கு. செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டிங்கிறது தான் காமனா இருக்கு. ஓகேவா? அப்ப இஆர் ஆர்டி. சிக்னல்ங்கிற வேர்டுக்கான கோடு ஃபைண்ட் பண்ண போறோம். சிக்னல் வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. இப்போ ஒரே ஒரு இடத்துல இருக்க காமனா ஒரே ஒரு யூனிக் கோடு எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ யூனிக் கோடுனா அங்க இருக்கிற அந்த லைன்ல இருக்க கோடு வந்து என்னது, வேற எங்கேயுமே வந்து ரிப்பீட்டடா வரக்கூடாது. ரிப்பீட்டடா வர கோடை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஈடிங்கிறது வேற எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். எல்கேங்கிறது இங்க இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப எஸ்ஜிங்கிறது தான் வந்து என்ன இருக்கு, யூனிக்கா இருக்கு. அப்ப ரெட்டுக்கு வந்து யூனிக்கான கோடு வந்து எஸ்ஜி. ஓகேவா? அப்ப இஆர் ஆர்டி எஸ்ஜிங்கிற ஆப்ஷன் வந்து எதுல இருக்குன்னு பாருங்க, இஆர் எஸ்ஜி ஆர்டி வந்து ஆப்ஷன் இ. ஓகேவா? ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க கோடிங் டிகோடிங்ல வந்துட்டு இடிஎல்ஒய்ங்கிற கோடுக்கு வந்து வேர்ட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஈட்டிங்கிறது எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஈட்டி எங்கெங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு. வேற எங்கேயும் காமனா இருக்கா, இல்ல. அப்ப காமனான கோடு இருக்கும்போது அதுக்கு என்னது, நேரா வந்து என்னது காமனான வேர்ட்ஸ் இருக்குமா? அப்ப காமனான வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற காமன் வேர்டு எது, ட்ரெயின் அண்ட் ட்ரெயின். வேற எதுவும் வந்து காமனான வேர்டு இல்லை. அப்ப ட்ரெயினுங்கிறது தான் காமனான வேர்டு. ஓகேவா? அப்ப ட்ரெயின் இருக்க மாதிரி எங்க இருக்கு, ஏ இருக்கு, சி இருக்கு. இப்ப பி இல்ல, டி இல்ல, இ இல்ல. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா எல்ஒய்க்கு ஆன வேர்டு எதுன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். எல்ஒய் வந்து எங்க இருக்கு, எல்ஒய் வந்து இங்க ஒரே இடத்துல தான் இருக்கு. இப்போ ஒரே இடத்துலன்னா என்னது, யூனிக்கான வேர்டு தான் இருக்கும், யூனிக்கான கோட். ஸோ யூனிக்கான வேர்டு இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இஆர்ங்கிறது காமனா எங்க இருக்குன்னு பாருங்க. அடுத்தது ஆர்டிங்கிறது என்னது, இங்க இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். எஃப்டிங்கிறது கேன்சல் பண்ணிடலாம். இஆர்ங்கிறது வந்து என்னது, இஆர் வந்து இங்க இருக்கு, இஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எல்ஒய்ங்கிறது என்னது, எல்ஒய்ங்கிறதுக்கான கோட் வந்து எது, இஆர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது ஃபாஸ்ட். ஸ்டேஷனுங்கிறது கேன்சல் ஆயிரும். தென் வந்து என்னது, கால்ங்கிறது தான் என்னது, யூனிக்கான கோடு. அப்போ ட்ரெயின் கால்ங்கிறது தான்
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ட்ரெயின் கால். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ட் ஃபார்மேஷன்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வேர்டு வந்து டொமஸ்டிக்ங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ டொமஸ்டிக்ங்கிற வேர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு அண்ட் என்னது சிக்ஸ்த்து, இது 3 லெட்டர் வச்சு மீனிங்ஃபுல்லான வேர்டு வந்து ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபார்ம் பண்ண முடியுமா? DMT. ஓகேவா? ஃபர்ஸ்ட், தேர்டு அண்ட் ஃபிஃப்த்து. ஓகேவா? ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து. ஓகேவா? DMSTங்கிற வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ் வச்சு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அப்போ என்னது DMST வச்சு என்னது மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து மோர் தென் ஒன் மீனிங்ஃபுல் வேர்டு இஸ் ஃபார்ம் பண்ணால் மார்க் வந்து எக்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து போடணும். நோ மீனிங்ஃபுல் வேர்டுன்னா என்ன மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க? இசட் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து DMST வச்சு என்னது என்னது வவல்ஸே இல்லை. ஸோ என்னது நம்மளால வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ வந்து இசட் தான் வரும். நோ மீனிங்ஃபுல் வேர்டு தான் வந்து நம்மளால மீனிங்ஃபுல் வேர்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் இ இசட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்இக்வாலிட்டியிலேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு போய் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி ட்ரூவா கன்க்ளூஷன் 1 and 2 வந்து ட்ரூவா என்னன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. A <= S. ஏவை விட எஸ் வந்து பெருசாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கு, பெருசா அண்ட் ஈக்குவலாவோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏ இங்கே இருக்கு, எஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இது ரெண்டையும் என்னது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ண போறோம். இப்போ ஏ வந்து ஏவை விட பெருசாவும் ஈக்குவலாகவும் இருக்கு, இ இருக்கு. ஈவன் டபிள்யூ என்னது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ ஈக்கு பதில் என்னது டபிள்யூ ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? அப்போ ஏவோட A <= E. அடுத்து என்ன எழுதலாம்? <= P K எழுதலாம். அடுத்தது S எழுதலாம். இப்படிதான் வந்து என்னது கம்பைன் பண்ணா வருமா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா சிம்பிள் என்ன இருக்கு? A <= S தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது A <= S. ஸோ வந்து என்னது கன்க்ளூஷன் ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது P <= R. ஆரை விட P வந்து பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ R பாருங்க, ஆரை கம்பேர் பண்ணும்போது என்னது R தான் பெருசா இருக்கு, ஆரை விட எதுவுமே பெருசா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 2 ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ நம்மளுக்கு எது வரும்? If neither conclusion 1 nor 2 is true. Option E. Okay, next question பாருங்க. இன்இக்வாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க. கன்க்ளூஷன் எது ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு போய் செக் பண்ணுமா? செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? n <= Q. Qவை விட n வந்து பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க Q எங்க இருக்கு? இங்க இருக்கு. n வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ என்னது <= அடுத்தது என்னது கிரேட்டர். அப்போ எந்த சிம்பிள் வந்து என்னது Qவை விட n வந்து கிரேட்டர். அதாவது ரிப்பீட்டட் சிம்பிள் என்ன இருக்கு? Q <n இருக்கு. அதாவது Qவை விட என்னது n பெருசுன்னு தான் இருக்கு. ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Qவை விட n பெருசு. ரிப்பீட்டடான இந்த சிம்பிள் தான் வருது இல்லையா? கிரேட்டர் சிம்பிள் வருது. ஸோ n <= Q. Qவை விட n பெருசு. இப்போ ஆப்ஷன் 1 வந்து ட்ரூ. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. P <= I. ஐயை விட B பெருசுன்னு சொல்றோம். இப்போ I இங்க இருக்கு, B இங்க இருக்கு. ஐயை விட B பெருசு. ஓகேவா? I கம்பேர் பண்ணும்போது I தான் பெருசா இருக்கு, ஐயை விட வந்து பெருசு எதுவுமே இல்லை. ஸோ கன்க்ளூஷன் 2 ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்இக்வாலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ கொடுத்துருக்க கன்க்ளூஷன் என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணுவோமா? செக் பண்ணி எது ட்ரூன்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. P <= J. அதாவது Jயோட P வந்து கிரேட்டராகவும் ஈக்குவலாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ J வந்து எங்க இருக்கு? ஸ்டேட்மெண்ட்ல இங்க இருக்கு. P வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் என்னது கம்பைன் பண்ணிக்கோங்க. J விட வந்து எது பெருசா இருக்கு? J விட பெருசா இருக்கிறது K. இப்போ K-வை விட பெருசா இருக்கு எது இருக்கு? N இருக்கு. பெருசாவும் <= இருக்கு. இப்போ N-ஐ விட எது பெருசா இருக்கு? R இருக்கு. ஆரும் P என்னது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னது ரிப்பீட்டட் சிம்பிள் வந்து என்ன இருக்குன்னா இப்போ R P P R வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப P <=
ஜே, அதாவது ரிப்பீட்டட் சிம்பிள் என்ன இருக்கு, கிரேட்டர் தான் வருது. அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது ரிப்பீட்டட் சிம்பிள் வந்து கிரேட்டர்னு வரனால கிரேட்டர் than தான் வரணும். ஆனால் கிரேட்டர் than இது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஆர் கிரேட்டர் than எஸ். எஸ் விட ஆர் பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆர் வந்து இங்க இருக்கா? ஓகேவா? எஸ் விட பெருசு டி. டியும் கேவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது எஸ் விட கே பெருசு, கே வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுங்க. கேவை விட என்னது பெருசாவும் ஈக்குவலாவும் என் இருக்கு, என்னை விட பெருசு ஆர். ரிப்பீட்டட் சிம்பிள் என்ன ஆகுது, கிரேட்டர் தான் வருது. ஓகேவா? அப்போ வந்து என்னது ஆர் கிரேட்டர் than எஸ்ங்கிறது தான் வருது. ரிப்பீட்டடா என்னது ஆர் கிரேட்டர் than எஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூன்னு சொல்றாங்க வருது. ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் பி ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்த் பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணலாம். என்னது 6 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டேட்ஸ் 12th 22nd டேட்ல வந்து என்னது பார்ன் வித் என்னது டிஃப்ரெண்ட் மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மந்த் வந்து எழுதிடலாம். என்னென்ன மந்த் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மார்ச் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் கொடுத்துருக்காங்க அண்ட் மே கொடுத்துருக்காங்க. 3 months கொடுத்துருக்காங்க. பட் டேட் வந்து என்னது 2 டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்க, டேட் வந்து 12th 22nd வந்து பிறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து என்னதுன்னா டேட்டை வந்து நம்ம என்னது ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். டேட் வந்து 12 அண்ட் 22ndலையும் ஒவ்வொரு மந்த்லயும் 12 22ndல வந்து பார்ன் ஆயிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ மந்த் போட்டாச்சு, ஒவ்வொரு மந்த்லயும் என்னது 2 டேட் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது என்னது கண்டிஷனுக்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வாஸ் பார்ன் இன் மார்ச். மார்ச்ல வந்து ஏ வந்து பார்ன் ஆயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப மார்ச்ல வந்து 2 டேட் கொடுத்துருக்காங்களா, அப்ப நம்மளுக்கு என்னது 2 பாசிபிள்ல ஸ்பிளிட் பண்ணி நம்மளால எழுத முடியுமா? இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல மார்ச் 12னா அப்ப ஏ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே மார்ச் 22ல ஒரு வேளை வந்து பார்ன் ஆயிருந்தா ஏ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப இது ஒரு கேஸாவும் இது ஒரு கேஸாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து என்னது, சிக்கும் ஏக்கும் நடுவுல 2 persons வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப சிக்கும் ஏக்கும் நடுவுல 2 personsனா 1 and 2 சி இங்க வருவாங்க, 1 and 2 சி இங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பி அண்ட் சி வந்து பார்ன் இன் சேம் மந்த்னு சொல்லியிருக்காங்க. பியும் சி என்னது சேம் மந்த்ல பார்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி இங்க வருவாங்க, பி வந்து என்னது இங்க வருவாங்க. ஓகேவா? பியும் சியும் சேம் மந்த்ல பார்ன் ஆயிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, F was born on date 22nd. F வந்து 22nd டேட்ல வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 22ndல இப்போ கேஸ் பாசிபிள் 1ல பாருங்க, 22nd வந்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ வந்து என்னது F வந்து இங்கேயும் வரலாம், F வந்து இங்கேயும் வரலாம். ஓகேவா? இப்போ 2 பாசிபிள் எனக்கு இருக்கு. இப்போ கேஸ் 2ல பாத்தீங்கன்னா 22nd வந்து எங்க இருக்கு, இந்த ஒரே ஒரு இடத்துல இருக்கு. ஸோ எஃப் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இஎஃப்பும் வந்து பார்ன் நாட் இன் சேம் மந்த். சேம் மந்த்ல இயும் எஃப்பும் பார்ன் ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இ அண்ட் எஃப் பார்ன் ஆக மாட்டாங்கன்னா அப்போ வந்து என்னது, இங்க வந்து என்னது ஒரே ஒரு பிளேஸ் இருக்கா, அப்போ இது வந்து இ எங்க வருவாங்க, இ வந்து இங்கே தான் வருவாங்க. ஏன்னா சேம் மந்த்ல வந்து இ அண்ட் எஃப் வந்து பார்ன் ஆகிருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இ அண்ட் எஃப் இங்க பார்ன் ஆகிருக்க மாட்டாங்கன்னா என்னது, எஃப் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், இ வந்து இங்க வருவாங்க. அப்ப என்னது இ வந்து என்னது இ சேம் மந்த்ல வந்து இ அண்ட் எஃப் இருக்க மாட்டாங்க. ஸோ இ வந்து நான் இங்கே எஃப் இருந்துச்சுன்னா இ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இ வந்து நான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? டி வாஸ் பார்ன் பிஃபோர் சி. டி சிக்கு பிஃபோர் வந்து யார் பார்ன் ஆகிருக்காங்க, டி பார்ன் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து டி எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் சிக்கு பிஃபோர் டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் டிக்கு பிஃபோர் இருக்கு. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. ஓகேவா? அப்போ டி வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ சிக்கு பிஃபோர் யார் இருக்காங்க, டி இருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனது வந்து கேஸ் 2ல தான். ஓகேவா? இப்போ என்னது பஸ்ஸில் வந்து என்னது மந்த் பஸ்ஸில் வந்து வித் டேட்டோட வந்து என்னது சால்வ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஹூ வாஸ் பார்ன் இன் ஏப்ரல். ஏப்ரலில் வந்து யார் வந்து பார்ன் ஆயிருக்காங்க, பி எஃப் இ அண்ட் டியா, போத் டி
டி அண்ட் எஃப்னு சொல்லி கேட்குறாங்க. ஏப்ரல்ல யார் இருக்கா? டி அண்ட் எஃப் ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்போ போத் டி அண்ட் எஃப், ஆப்ஷன் இ. ஓகேவா? அடுத்து how many people were born between E and B? ஈக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஈக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? இ அண்ட் பிக்கு நடுவில் 1 2 3 4% இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஈக்கும் பிக்கு நடுவில் 4%. அப்போ ஆப்ஷன் டி 4. அடுத்து 12th மேல வந்து யார் born ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 12th மேல வந்து யார் born ஆயிருக்கா? 12th மேல வந்து 12C இருக்காங்க. ஓகேவா? 12th மேல C. ஆப்ஷன் டி சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க 5ல வந்து ஒன்று மட்டும் என்னது ஆட் ஒன்னா இருக்கும், அதான் செக் பண்ண போறோம். அதாவது 5ல் 4 வந்து ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இருக்கும், ஒன்று மட்டும் என்னது அது ஃபாலோ ஆகி இருக்காது, அதான் செக் பண்ண போறோம். BCEFA. இப்போ BCEFA இதை வந்து செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா B and C பார்த்தீங்கன்னா B and C வந்து என்னது ஒரே மந்த்ல வெவ்வேறு டேட்ல வந்து born ஆயிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா E and A வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் மந்த்ல மார்ச் மந்த்ல வெவ்வேறு டேட்ல வந்துட்டு என்னது born ஆயிருக்காங்க. F மட்டும் என்னது ஏப்ரல் மந்த்ல இருக்கு. ஸோ ஆட் ஒன் வந்து F. ஆப்ஷன் டி எஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க பேர்ல வந்து யார் வந்து மே அண்ட் மார்ச் மந்த்ல born ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அதை செக் பண்ண போறோம். ஏன்னா அதை பேரா கொடுத்துருக்காங்களா? சிஇ இசி சிபி எஃப்சி. ஓகே, கொடுத்துருக்க பேர்ல மே அண்ட் மார்ச்ல யார் எந்த பேர் வந்து born ஆயிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, என்னது எஃப்சி சிபி சிஇ இசி. ஓகேவா? இந்த பேரை வந்து என்னது கம்பேர் பண்ணி பாருங்க. மே அண்ட் மார்ச்ல வந்து born ஆயிருக்காங்க. ஓகேவா? எஃப் அண்ட் சி பாருங்க. எஃப் அண்ட் சி ஏப்ரல் அண்ட் மேல, ஸோ இது வராது. அடுத்த பேர் செக் பண்ணுங்க. சி அண்ட் பி. சி அண்ட் பி வந்து என்னது ஒரே மந்த் மேல வந்து born ஆயிருக்காங்க, ஸோ இதுவும் வராது. அடுத்து சி அண்ட் இ பேரு. இ வந்து இங்க வருது மார்ச், இ வந்து மே. அப்ப நம்மளோட கொஸ்டின் என்னது இஎன்சில வந்து born ஆயிருக்கு, அதாவது மார்ச் அண்ட் மேல வந்து born ஆயிருக்கவங்க தான் கேக்குறாங்க. அப்ப சி அண்ட் இ. அப்போ மே அண்ட் மார்ச்ல வந்து born ஆயிருக்கவங்க யாருன்னா இஎன்சி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெஷர்ங்கிற வேர்டு கொடுத்துட்டு அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்துட்டு ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட்ல கவுண்ட் பண்ணும்போது எத்தனை பேர்ஸா வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆல்பபெட்டிக்ல இருக்கிற லெட்டருக்கான பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம், அப்போதான் வந்து நம்ம செக் பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். 16, ஆருக்கு வந்து 18, ஈக்கு வந்து 5, எஸ்க்கு வந்து 19, அப்போ 19 வரும். அடுத்தது வந்து என்னதுன்னா 21, அடுத்தது 18, அடுத்தது ஈக்கு வந்து 5. ஓகேவா? இப்போ எழுதிட்டோம். இப்போ ஃபார்வர்ட்ல இருந்து அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து கவுண்ட் பண்றோம். கவுண்ட் பண்றப்போ என்னது இப்போ 16 எடுத்துக்கணும்னா 17, 18, 19. ஸோ என்னது இங்க இருந்து ஒரு பேர் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது பில இருந்து எஸ்க்கு ஒரு பேர் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது என்னது 16ல இருந்து மறுபடியும் கவுண்ட் பண்ணணும். 17, 18, 19, 20, 21. அப்போ என்னது இங்க பில இருந்து யூக்கு வரைக்கும் வந்து என்னது இன்னொரு பேர் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 16ல இருந்து 17, 18, 19, 20, 21, 22, 23. ஸோ வரல. அடுத்தது 18 எடுத்துக்குவோம். 19, 20, 21, 22. இதுக்கு மேலே வந்து என்னது 21க்கு மேலே 22, 23. ஸோ இது வராது. 5 பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10. ஸோ இது வராது. இப்போ 19 எடுத்துக்கிட்டா 20, 21. ஸோ இங்கே ஒரு பேர் ஃபார்ம் ஆகும். அப்போ எஸ்ல இருந்து யூ கிட்ட ஒரு இன்னொரு பேர் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது 19 எடுத்துக்கிறோம். 19 எடுத்துன்னு பார்க்கும்போது 20, 21, 22. ஸோ இதுவும் வராது. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது இதோட கம்மியான நம்பர் தான் இருக்கு, ஸோ இது வராது. ஸோ இதுவும் வராது. இப்போ 5 வராது. இப்போ ஃபார்வர்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது பேக்வர்ட்ல இருந்து பார்ப்போம். 5ல இருந்து பார்க்கும்போது 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ வரல. ஓகேவா? அடுத்தது 18 பார்க்கும்போது 19, 20, 21, 22, 23, 24. ஸோ என்னது இதுவும் வராது. 21க்கு மேலே 22, 23 என்னது ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கு. ஸோ 21 வராது.
19, அடுத்து 20, 21, 22, 23. ஸோ 19 வராது. 19க்கு அப்புறம் இது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ இதுவும் வராது. அடுத்தது என்னது 5, 6, 7 இதுவும் வராது. 18 கம்பேர் பண்ணும்போது 18க்கு அப்புறம் 19 வரணும், இது வராது. ஸோ இந்த நம்பரும் வராது. அப்போ 3 பேர்ஸ் தான் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ ஆப்ஷன் பி 3. தேங்க்யூ.